மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வரலாறு, ரகசியங்கள் மற்றும் முழுமையான வழிபாட்டு முறைகள். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த பதிவு மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. தமிழகத்தின் ஆன்மீக தலைநகரம், தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் மதுரையின் இதயமாக திகழ்வது அன்னை மீனாட்சி வீற்றிருக்கும் மீனாட்சி அம்மன் கோவில். சங்க காலத்திலேயே கட்டப்பட்டு பாண்டிய மன்னர்களால் செதுக்கப்பட்ட இந்த அதிசயம் வெறும் கோவில் மட்டுமல்ல, தமிழர்களின் கலாச்சார அடையாளம். இன்று நாம் இந்த கோவிலின் வியக்கத்தக்க வரலாறு, அங்கு செய்ய வேண்டிய முக்கிய பரிகாரங்கள் மற்றும் அதன் அபரிவிதமான பலன்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். வரலாற்று பின்னணி. இந்த கோவில் கிமு 4ஆம் நூற்றாண்டிலேயே இருந்ததாக சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன. கடல் கொண்ட மதுரையிலிருந்து தப்பிய பாண்டிய மன்னன் குலசேகர பாண்டியன் கடம்பவனமாக இருந்த இந்த பகுதியில் சிவபெருமான் சுயம்புவாக தோன்றியதைக் கண்டு இந்த கோவிலை எழுப்பியதாக வரலாறு கூறுகிறது. இன்று நாம் காணும் பிரம்மாண்டமான கோபுரங்களும் ஆயிரங்கால் மண்டபமும் 12ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்களாலும் பின்னர் 16ஆம் நூற்றாண்டில் நாயக்க மன்னர்களாலும் புதுப்பிக்கப்பட்டவை. ஒவ்வொரு சிலையிலும் ஒரு கதை ஒளிந்திருக்கிறது. வழிபாட்டு முறை. மீனாட்சி அம்மன் கோவிலில் வழிபாட்டை தொடங்கும் முறை மிக முக்கியமானது. முதலில் பொற்றாமரை குளத்தை தரிசித்து பின்னர் முக்குறுணி விநாயகரை வணங்க வேண்டும். அதன் பிறகு முறைப்படி முதலில் அன்னை மீனாட்சியை தான் தரிசிக்க வேண்டும். பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இங்கு அம்மைக்கே முதல் மரியாதை. அதன் பின்னரே சொக்கநாதர் சன்னதிக்கு செல்ல வேண்டும். இது குடும்ப ஒற்றுமையை வலியுறுத்தும் ஒரு வழிபாடாகும். மீனாட்சி அம்மன் கோவிலின் கோபுரங்கள் வெறும் அழகுக்காக மட்டும் கட்டப்பட்டவை அல்ல. தெற்கு கோபுரம்தான் இருப்பதிலேயே உயரமானது, சுமார் 170 அடி. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அந்த காலத்தில் எந்த ஒரு நவீன கருவிகளும் இல்லாமல் புவியீர்ப்பு விசைக்கு ஏற்ப இந்த பிரம்மாண்ட கோபுரங்கள் எப்படி இத்தனை நூற்றாண்டுகளாக நிலைத்து நிற்கின்றன என்பது இன்றும் பொறியாளர்களுக்கு ஒரு வியப்புதான். அது மட்டுமல்ல, கோவிலின் மைய பகுதி மதுரையின் தாமரை இதழ் போன்ற வீதி அமைப்பிற்கு நடுவில் துல்லியமாக அமைந்துள்ளது. இது தமிழர்களின் நகர கட்டுமான அறிவுக்கு ஒரு சிறந்த சான்று. இந்த கோவிலின் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு ஆற்றல் இருப்பதாக நம்பப்படுகிறது. குறிப்பாக இங்குள்ள கடம்ப மரம் மிகவும் புனிதமானது. சிவபெருமான் இந்த மரத்தின் அடியில்தான் தவம் செய்ததாக கூறப்படுகிறது. அதேபோல் பொற்றாமரை குளம் ஒரு தனி சிறப்பு கொண்டது. சங்க காலத்தில் ஒரு இலக்கியம் சிறந்ததா இல்லையா என்பதை தீர்மானிக்க அந்த சுவடிகளை இந்த குளத்தில் விடுவார்களாம். தகுதியான சுவடிகள் மிதக்கும், மற்றவை மூழ்கிவிடும். இது சங்க பலகை ரகசியம் என்று அழைக்கப்படுகிறது. இன்றும் இந்த குளத்தை சுற்றி நடப்பது மன அழுத்தத்தை குறைப்பதாக பக்தர்கள் கூறுகிறார்கள். உலகிலுள்ள பெரும்பாலான கோவில்களில் சிவபெருமானை பிரதானமாக இருப்பார். ஆனால் மதுரையில் மட்டும்தான் அன்னை மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்படுகிறது. சித்திரை திருவிழாவின் போது அன்னைக்கு செங்கோல் வழங்கப்படும். அவரே மதுரையின் மகாராணியாக ஆட்சி செய்வதாக ஐதீகம். இதனாலேயே மதுரையின் பெண்களுக்கு எப்போதும் ஒரு தனி மரியாதை உண்டு. இன்றும் மதுரையில் எந்த ஒரு சுபகாரியம் நடந்தாலும் முதலில் மீனாட்சி அம்மனை தரிசித்து அனுமதி பெறுவதை மக்கள் வழக்கமாக வைத்துள்ளனர். ஒரு பெண்ணின் ஆளுமை திறனை போற்றும் மிக சிறந்த தலம் இது. இந்த கோவிலின் கட்டிடக்கலையில் ஒளிந்திருக்கும் அறிவியல் வியக்கத்தக்கது. கோவிலின் 4 பெரிய கோபுரங்களும் திசைகாட்டி போல செயல்படுகின்றன. சூரியன் மற்றும் சந்திரனின் இயக்கத்திற்கு ஏற்ப கோவிலின் காற்று ஓட்டமும் வெளிச்சமும் அமையும்படி நாயக்க மன்னர்கள் இதனை வடிவமைத்துள்ளனர். மேலும் ஆயிரங்கால் மண்டபத்தில் உள்ள ஒவ்வொரு சிலையும் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் செதுக்கப்பட்டுள்ளது. இதனால் பல நூற்றாண்டுகள் கடந்தும் அந்த சிலைகளின் மவுசு குறையாமல் இருக்கின்றன. மதுரையில் விழாக்கள் இல்லாத நாட்களே இல்லை எனலாம். அதிலும் குறிப்பாக சித்திரை திருவிழா உலக பிரபலம். அன்னை மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் நடக்கும் அந்த திருக்கல்யாணத்தை காண லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள்.
தினமும் இரவு நடக்கும் பள்ளியறை பூஜை மற்றொரு சிறப்பம்சமாகும். சிவபெருமான் பள்ளியறைக்கு செல்லும் அந்த ஊர்வலத்தை தரிசிப்பது தம்பதிகளுக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகளை நீக்கும் என்பது ஐதீகம். நீங்கள் மதுரைக்கு சென்றால் மாலை நேர பூஜைகளை தவறவிடாதீர்கள். அந்த தீப ஆராதனை ஒளியில் அம்மனின் முகம் இன்னும் அழகே தனி. பரிகாரங்கள் மற்றும் சிறப்புகள். இங்கு செய்யப்படும் ஒவ்வொரு வழிபாட்டிற்கும் ஒரு தனி பலன் உண்டு. திருமண தடை நீங்க திருமண தடை உள்ளவர்கள் இங்குள்ள மீனாட்சி சொக்கநாதர் திருமண கோலத்தை வணங்கி தாலி சரடு சாத்தி வழிபட்டால் விரைவில் சுபகாரியம் கைகூடும். கல்வி மேம்பட சரஸ்வதியின் அம்சமாகவும் அன்னை விளங்குவதால் மாணவர்கள் இங்குள்ள பொற்றாமரை குளக்கரையில் அமர்ந்து வேண்டிக் கொண்டால் கல்வி ஞானம் பெருகும். ஆயிரங்கால் மண்டபம். இங்குள்ள 985 தூண்களும் கலைப்படைப்புகள். இதில் உள்ள இசை தூண்கள் சங்கீதத்தை ஒலிக்க செய்யும் அதிசயம் வாய்ந்தவை. வழிபாட்டின் பலன்கள். மதுரை மீனாட்சியை தரிசிப்பதன் மூலம் மன அமைதி கிடைப்பதுடன் ஆளுமை திறனும் வளரும் என்பது நம்பிக்கை. மதுரையை ஒரு பெண்ணை ஆட்சி செய்வதால் இங்கு வரும் பெண்களுக்கு தனி தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறப்பதாக பக்தர்கள் உணர்கிறார்கள். மதுரைக்கு வந்தால் வாழ்வு மலரும் என்பது முன்னோர்கள் வாக்கு. சித்தர்களின் ரகசியங்களும் அதிசயங்களும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் எல்லாம் வல்ல சித்தர் என்ற பெயரில் சிவபெருமான் பல லீலைகளை புரிந்துள்ளார். அதில் மிக முக்கியமானது கல்லால் ஆன யானைக்கு கரும்பு தின்ன கொடுத்தது. இன்றும் அந்த சிற்பத்தை நீங்கள் கோவிலில் காணலாம். இது போன்ற 64 திருவிளையாடல்கள் மதுரையை மையமாக வைத்தே நடந்தன. இங்குள்ள ஒவ்வொரு கல்லும் ஒரு ஆன்மீக அனுபவத்தை பேசும். இங்கு வந்து மனமுருகி வேண்டினால் தீராத நோய்களும் தீரும் என்பது காலம் காலமாக நம்பிக்கை. நண்பர்களே, மதுரையை பற்றி பேச ஆரம்பித்தால் காலம் போதாது. அன்னை மீனாட்சியின் புகழை பாட வார்த்தைகள் போதாது. வெறும் கல்லும் மண்ணும் கலந்த கட்டிடம் அல்ல இந்த திருக்கோவில். இது நம் முன்னோர்களின் அறிவுத்திறன், கலைத்திறன் மற்றும் ஆழமான பக்தியின் சங்கமம். இன்று நாம் பார்த்த இந்த தகவல் வெறும் ஆரம்பம்தான். நீங்கள் நேரில் சென்று அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் நடக்கும் போதும் பொற்றாமரை குளக்கரையில் அமர்ந்து அந்த தென்றல் காற்றை சுவாசிக்கும் போதும் ஒரு அமைதியை உணர்வீர்கள். அதுதான் அன்னை மீனாட்சி உங்களுக்கு கொடுக்கும் ஆசி. வாழ்க்கையில் குழப்பங்கள் வரும்போது ஒரு முறை மதுரைக்கு வந்து அந்த தாயின் கண்களை பாருங்கள். அந்த மீன் போன்ற கண்கள் உங்களை காக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும். நீங்கள் எப்போது மதுரை செல்ல போகிறீர்கள்? ஏற்கனவே சென்றிருந்தால் உங்கள் அனுபவத்தை கீழே கமெண்டில் பகிருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.